பிரைஸ்லாட் பிரதர். பிரைஸ்லா பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். சிஸ்டர் பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க பிரதர். சரி, கடந்த வாரத்தில் வேத பாடத்தை குறித்து இப்போ நம்ம பார்த்தோம். இந்த நாளில் தேவதூதர்களின் வீழ்ச்சியும் பிசாசுத்துவத்தை குறித்தும் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பாக நாம் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக இந்த காரியத்தை கேட்கிறவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்க கிருபைகள் உண்டாகும்படியா இதற்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே, கடந்த முறை நாங்கள் அநேக காரியங்களை வேதத்தில் ஆராய்ந்த தகப்பனே, இந்த நாளில் சொல்லப்பட்ட தலைப்பின்படி ஆண்டவரே அப்பா, தேவதூதர்கள் விழுகையும் பிசாசுத்துவத்தையும் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாயிருக்கிற தகப்பனே, வேத வசனங்கள் மூலம் எங்களோடு நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய திட்டம் தீர்மானங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, மெய்யான சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள ஆவியானோர் எங்கள் மனக்கண்களை திறந்து முடியாது செபிக்கிறோம். வேத ஆராய்ச்சியில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய உதவியோடு நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் நாங்கள் சொல்லத்தக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் உங்களுக்கு நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்போ இந்த நாளில் இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தேவதூதரின் தலைவன் பிதாவுக்கு நேர் அடுத்த ஸ்தானத்தில் மிகாவேலும் அவருடைய தூதர்கள் கூட்டமும், இயேசு கிறிஸ்துக்கு நேர் கீழே கேருப்பும் அவனுடைய கூட்டங்களும், பரிசுத்த ஆவியானவருக்கு நேர்கீழே காபிரியேலும் அவனை சேர்ந்த கூட்டங்களையும் தேவன் உண்டு பண்ணி, இப்படி பரலோகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் பார்க்குறதுக்கு பணிவிடைகள் செய்வதற்காக தேவன் என்ன செய்தார், இந்த காரியத்தெல்லாம் உண்டாக்கி அங்கே ஒரு நித்திய அரசாட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசாட்சி நடந்துகிட்டு இருக்க வேளையில் நம்ம பிசாசுத்துவம்னு ஒன்று சொன்னோம்ல, அது பிசாசுத்துவத்தை தேவன் கொண்டு வரல, அந்த தேவதூதர்களே ஒருத்தன் அந்த பிசாசுத்துவமாக மாறணும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி. அப்போ அந்த கேருப்பு, மிகாவேல், காபிரியேல் இந்த 3 பேருக்கும் ஒரு சோதனை வைக்கப்பட்டது. அந்த சோதனையில் கேருப்பு விழுந்து போயிட்டான். அவனுடைய தூதர்களும் அவனோட சேர்ந்து விழுந்துட்டாங்க. அப்போ கேருப்பு அவன் அங்கே இருந்தான் பரலோகத்தில் அப்படிங்கிறதுக்கு வசனத்தை எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை பொறுமையாக நிறுத்தி வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், பத்மராகம், புஷ்பராகம், புஷ்பராகம், வைரம், வைரம், படிகப்பச்சை, படிகப்பச்சை, கோமேதகம், கோமேதகம், எஸ்பி, எஸ்பி, இந்திரநீலம், இந்திரநீலம், மரகதம், மரகதம், மாணிக்கம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும், முதலான சகலவிதமான ரத்தினங்களும், பொன்னும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. கேருப்பை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், அந்த கேருப்பை சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும், அவனோடு கூட அவன் உடம்புல மேல வாத்தியங்களும், உன் நாகசுரங்களும், நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அவனை உண்டாக்கும் போது அவனிடத்தில் என்னவா ஆயத்தப்பட்டிருந்தது. அப்போ 9 நவரத்தனங்கள் என்ன, இந்த மேலதாளம், நாதசுரம், இதெல்லாம் அவனோடு கூட சரீரத்தில் உண்டாக்கப்பட்டுருச்சு. அதனால் அவன் என்ன செஞ்சான், தேவனை ஆராதிப்பதற்காக அந்த வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சரி பிரதர், இப்போ இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேன் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது தானே இந்த பூமியில்? ஆமாம், பூமியில் மனுஷனுக்காக ஏதேன் உண்டாக்கப்பட்டது, அது ஆதாமுக்காக. ஆனால் இங்கே கேருப்பு இருந்த இடம் பரலோகத்தில் ஒரு ஏதேன் இருக்குது. அப்படிங்களா? சரி. அதான் அப்பர் பேரடைஸ் அப்படிம்பாங்க. மேலான பரதேசி, நடுவான 3ஆம் வானத்தில் ஒரு பரதேசி,
கீழே ஒரு பரதேசு, இப்படி 3 இடங்கள் இருக்குது. சரி. ஆகையினால தேவனுடைய தோட்டமாகிய பரலோகத்தில் இவன் இருந்திருக்கான். வசனம் இருக்குல்ல, இருக்கும் பிரதர். அது ஏதேனில் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்புறம் சரி பிரதர். அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் முன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அது மேல வாத்தியம் நாகஸ்வரங்களும் எதற்காக அவருக்கு ஆயத்தப்பட்டிருந்தது? அவன் ஆராதனைக்கு தானே அவனை தெரிஞ்சுக்கிட்டார் ஆண்டவர். ஆராதனைக்காகவும் பரலோகத்தில் பொக்கிஷங்களை கணக்கிடப்படுவதற்காகவும் அந்த வேலைகள்லாம் பராமரிப்பு பாதுகாப்பதற்காகவும் அங்கே தேவதூதர்கள் எல்லாத்தையும் தேவன் அபிஷேகம் பண்ணியிருந்தார். சரி. அப்போ அபிஷேகங்கிறது அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்லை. அங்கே அபிஷேகங்கிறது என்னவா? காப்பாற்றுகிறதுக்காக. அந்த வசந்த வாசிங்க 14 எசேக்கியேல் 28:14 நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அப்போ அபிஷேகம்னா என்ன? ஒரு வேலை. காப்பாற்றுகிறதாக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ஆகையினால அவன் என்ன செய்கிறான்? பருவத்தில் பொக்கிஷங்கள், பண்டக சாலைகள், அங்கே உள்ள கல்மலை, உறைந்த மலை, இப்படி பெரிய பெரிய பண்டக சாலைகள் நிறையா இருக்குது. அதை கணக்கிடுறதும் அதை செக் பண்ணுறதும் மற்ற காரியங்கள் பார்க்குறது தான் கேருப்புடைய வேலை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி கேருப்புக்கு அந்த வேலையை கொடுத்து இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? அந்த பண்டக சாலை அப்படிங்கிறது யோபுக்கு எழுதின புத்தகம் 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருக்குது. யோபு 38:22 உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீ உறைந்த மலையும் பண்டகசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ. கல்மலை இருக்கிற பண்டகசாலைகளை பார்த்தாயோ. இப்போ பண்டகசாலை பரலோகத்தில் இருக்குங்கிறது வசன ஆதாரம் இருக்குல்ல. இது மாதிரி நிறையா அங்கே பண்டகசாலைகள் இருக்குது. அதை கணக்கிடுறதும் அதை பாதுகாக்கிற வேலைன்னா யாருக்கு? கேருப்புகள். அதே சமயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிற வேலை இவனுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இவனை உண்டாக்கும் போகும்போது நாதஸ்வரமும் என்ன மேல வாத்தியங்களும் அவனை உண்டாக்கும் போகும்போதே சரீரத்தில் தேவன் என்ன செஞ்சிட்டார்? உண்டாக்கிட்டார். ஆகையினால தேவன் இசையை ரொம்ப விரும்புகிறவர். பிதாவாகி தேவன் இசையை ரொம்ப விரும்புகிறவர். அதனால தான் இந்த கேருப்பை உண்டாக்கி அவன் மேலே நாதஸ்வரம் இதெல்லாம் வாசிக்கிறப்ப தேவன் கேட்டு அந்த இசையில் அப்படியே இருப்பார். அதனால் அவனுக்கு அங்கே அந்த வேலை கொடுக்கப்பட்டதுனால அவன் என்ன செஞ்சுட்டான்? அந்த கல்மலை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு போகும்போது அங்கே செல்வங்கள் மற்ற காரியங்கள் இருக்கிறத என்ன செஞ்சிட்டான்? தனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திருடி வச்சுக்கிட்டான். தனக்கும் வச்சுக்கிட்டான், தன்னை சேர்ந்தவங்களும் குடித்து இவன் தலைமையாக வச்சுக்கிட்டு அங்கே என்ன செய்கிறான்? அந்த வேலையை அங்கே செல்வத்தை திருடிடுறான். வாசிய எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28:14 நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். அப்போ அநியாயம் ஆரம்பிச்சிருச்சு, குற்றம் ஆரம்பிச்சு, கீழே பாவம்னு வருமே. 16ஆம் வசனம் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். இப்போ இதில் என்ன செய்யறான்? தனக்கு சொந்தமாக்கி கொண்டதுனால அவன் பாவம் செஞ்சிட்டான். அவன் பாவம் செஞ்ச உடனே தேவன் அதை பார்க்குறாரு. தேவன் அதை பார்த்துட்டு உடனே தண்டனை கொடுக்காம அவன் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக பூமியை உண்டு பண்ணுறார். வாசிப்போம் பூமியை எப்படி உண்டு பண்ணுறாருன்னு. யோபுக்கு எழுதின புஸ்தகம்
யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 4. 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாயானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? புரியுதா? இப்போ கோடிக்கல்லை யார் வச்சா? நூல் போட்டது யார்? அஸ்திபாரம் பண்ணது யார்? இவைகளெல்லாம் தேவன் செஞ்சிருக்கார். அதான் இது யார் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு யோபுக்கிட்ட கேட்குறாரு. அதை மட்டும் அந்த பூமியை உண்டு பண்ணதுக்கு இன்னொரு வசனம் கூட, அது முதல்ல சமுத்திரம் தான் இருந்தது, அதுக்கு அடுத்தபடியாக தான் பூமி வந்தது. அது கூட நீங்கள் வசனம் வாசிக்கலாம். 2 பேர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின. அப்போ ஜலத்தினின்று பூமி மேலே கொண்டு வந்தார் ஆண்டவர். காற்றை ஊதி அந்த உள்ளார கடலுக்குள்ளார தான் பூமி கிடக்கு. காற்றை ஊதி அந்த பூமி தரமட்டத்தை மேலே கொண்டு வந்து அந்த இடத்த என்ன செய்கிறாரு? அதை கொண்டு வந்து இவனை என்ன செய்கிறார்? தண்டிக்காமல் இவனை சேர்ந்த கூட்டத்தையும் மனம் திரும்பும்படி அங்கே அனுப்புகிறார். இவன் என்ன செய்கிறான்? அங்கே போனோடனே தேவன் ஏதோ ஒரு பெரிய நமக்கு நகரத்தை கொடுத்துட்டார் போல இருக்குது, இங்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அங்கே பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வாழ்குது. டைனோசர், காட்டு யானைகள், பெரிய பெரிய மிருகங்கள்லாம், பயங்கரமான மிருகங்கள் இதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதோடு என்ன செய்யலாம்? அங்கே இருக்கிறான். சரி பிரதர், இப்போ ஒரு சந்தேகம் பிரதர். இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் உண்டாக கடவுதுன்னு எல்லாம் படைச்சார்ல பிரதர். நீங்கள் சொல்கிற இந்த பூமியை உண்டாக்குனது அதற்கு முன்பாக உள்ளதுங்களா? ஆமாம், அதுக்கு முன்பாக உள்ளது. சரிதா? அதற்கு முன்னாடி முதல்ல பூமி உண்டாக்கப்பட்டது கேடுப்புக்காக தான், மனம் திரும்ப தான். அதனால் இந்த பூமியை உண்டாக்கட்டான். அதில் இவனை கொண்டு வந்து வைக்கிறார், இவனுடைய கூட்டத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார். அப்படி அவன் உட்காந்து இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லிவியாதான்னு சொல்லி கடல் பாம்பு, கடலில் ராஜநாகம், அது கடலுக்கு ராஜா, அங்கே தன்னுடைய தேவாசனத்தில் உட்காந்துருந்தான். வசனவாசி 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன் நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் போதும். தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் அவன் மனுஷன்தான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்போ தேவாசனங்கிறது என்ன இருக்குது? இவனுக்கு லிபியாதானுக்கு கடலில் இருக்குது, அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது. இந்த லிபியாதானை குறித்து நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் கண்டிப்பார். அப்போ லிவியாதான்னு ஒன்று உண்டாக்கியிருக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா யோபுவின் புத்தகம்
41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து அந்த லிவியாதான் காட்டுக்கு அது கடலில் அவன் ராஜா, அவனுக்கு முன்னாடி யாரும் எதுவும் செய்ய முடியாது, அவனை என்ன செய்ய முடியாது, ஈட்டி பெரிய பெரிய இதெல்லாம் வச்சு அவனை குத்தி கொன்னுடலாம் முடியாது, அவனுக்கு முன்னாடி கை நீட்டினாவே நம்ம செத்து போயிடுவோம். அந்த மாதிரி தான் அந்த 41ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிங்க. யோபு 41:1. லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ? அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? புரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ? அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ? உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ? அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ? அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ? ராஜா கீழே வரும் ராஜான்னு. யோபு 41, 33, 34 வசனங்கள். யோபு 41, 33, 34 வசனத்தில் பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. லிவியாதானுக்கு ஒப்பானது என்னவா? ஒன்றுமில்லை. அது நிர்பயமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது. அது மேட்டிமையானதை எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது. அது அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்றார். அப்போ கடலுக்கு ராஜா யாரு? லிவியாதான்ங்கிற சர்ப்பம், பாம்பு. சரியா? சரி, அதை குறித்து விளக்கம் வந்துருச்சா? விளங்கிக்கிட்டீங்களா? விளங்கிட்டோம். சரி, இப்போ இந்த லிவியாதான்ங்கிற பாம்பில் என்ன செய்கிறான்? பாம்போட இவன் என்ன செய்கிறான்? பாம்பு நல்லா டான்ஸ் ஆடி இருக்கும்போது இந்த பாம்போட இவன் இணைஞ்சிடறான். எப்படி இணைறான்னா அதை அந்த அளவுக்கு மயக்க முடியாது, அதை ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவனுடைய மேட்டிமையை அடக்கிறதுக்கு தான் தேவன் லிவியாதானை வச்சார். ஆனால் லிவியாதான் என்ன செஞ்சிட்டான்? இவனுடைய இசைக்கருவிகள் இவன் உடம்புலே இருக்குல்ல, அந்த இசைக்கருவிகளில் இவன் இசைக்கின்ற பொழுது இவன் டான்ஸ் ஆடி மயங்கி என்ன செஞ்சிட்டான்? இவனோட ஒன்று சேர்ந்துட்டான். யாரோட? லிவியாதான் என்ற பாம்போட. லிவியாதான் என்னும் பாம்போட கேரு பொண்ணாயிட்டான். அவனை ஏமாற்றி அவனுடைய சிங்காசனத்தை இவன் எடுத்துக்கிட்டான். விளங்குது. அவனுடைய சிங்காசனத்தை எடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு ஏறி நான் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடங்களுக்கு போவேன். வசந்த வாசிக்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14 17 வரை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்போ உன்னதத்தில் தான் யாருடைய சிங்காசனம் இருக்கு? பிதாவுடைய சிங்காசனம் இருக்கு. அப்போ உன்னதத்துக்கு நான் ஏறுவேன் அப்படின்னு சொன்னால், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னால், தேவனுடைய சிங்காசனத்து மேலே இவன் ஆசை வைக்கிறான். புரியுதா? இவன் ஆசை வச்சதுக்கு காரணம், இவன் என்ன செய்கிறான்? தேவதூதர்கள்லாம் தேவன் அக்னியாக இருக்கார். தேவதூதர்களும் யாராம்? அக்னி தான். அதனால் தான் அக்னி நடுவே அந்த வருஷத்தை எசேக்கியேல் 28:14 நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு,
தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அப்போ தேவனுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே அக்கினிமயமான கற்கள்னால் அங்கே பர்வதமே அக்கினி தான். அப்போ தேவனும் அக்கினி, இவனும் அக்கினி. யார்? கேருப்பும் அக்கினி. ஆகையினால இவனுக்கு என்ன வந்துதான், நம்மளும் அவரை போல இருக்குமே மேட்டிமை வந்து கீழே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அதை பண்ண நினச்ச உடனே தேவன் என்ன செய்கிறார்? பிதாவாகி தேவன் என்ன செய்கிறார்? அவனை கீழே தள்ளிடுறார். கீழே தள்ளி பூமியை என்ன செஞ்சிடறாரு? அழிச்சிட்றாரு. இவன் பூமியில் போய் இருக்க முடியாது. அங்கே பூமியை தான் அழிச்சிட்டாரு. இவன் எங்கே போய் வாழ்வான்? அதனால் பூமியில் இருக்க முடியாது. இவன் நேராக நினச்சிட்டான், அந்த லிவியாதான் பாம்புக்குள்ளார பூந்துட்டான். பூந்தோடனே பூமி அழியுது. இவனுக்கு ரெக்கை இருந்ததுனால கேருபு அந்த ரெக்கையோடு பறந்து 2வது வானத்தில் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைச்சு அங்கே இருக்கான். யார்? கேருபு. ஆமாம், கேருபு. அப்போ கேருப்பு வலு சொற்பமாக மாறினது இப்போ தான், இந்த சமயத்தில். சரி. தள்ளப்பட்டவுடனே அந்த லிவியாதானுக்குள்ளார போடுறப்ப தான் பாதி மனுஷ உருவமும் பாதி மிருகத்தின் உருவம். அதனால் 3மே மிருகம்தான். ஆகையினால மிருகத்தின் உருவோடு இருக்கான். அவன் என்ன செய்கிறான்? மேலே பறந்து போய் வானத்தில் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைச்சுக்கிட்டு அங்கே அவன் என்ன செய்கிறான்? தங்கியிருக்கான். அப்படி இருக்கின்ற பொழுது தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய அனாதி தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம் இதெல்லாம் பரலோகத்தில் புஸ்தக சொல்ல எழுதப்பட்டிருக்கு. அதன்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்க வரணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இவன் தான் அதை எழுதி முத்திரையிடுகிறவனாக இருந்தவன். ஆகையினால் ஆதாமும் ஏவாளையும் மனுஷனை உண்டாக்க போகிறாங்க. அவனை நான் கெடுப்பேன், அவனை 4 நட்சத்திரம் பார்க்க வைப்பேன், அஷ்டமி நவமி பார்க்க வைப்பேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சுட்டான். அவன் 3 ஆள் தத்துவங்களை எடுக்கிறான். யார்? அந்த வலு சொற்பம். அது கள்ளத்திற்கதர்சி, அந்தி கிறிஸ்து. இப்படி 3 பேர். எப்படி பிதாவாகிய தேவன் 3 ஆள் தத்துவங்களில் இருக்காரோ, ஒரே ஆள் 3 ஆள் தத்துவங்களில் இருக்காரோ, அதே மாதிரி இந்த வலு சொற்பமும் என்ன செஞ்சிருச்சு? 3 ஆள் தத்துவங்களை தன்னை உண்டாக்கிக்கிட்டான். சரி. உண்டாக்கிட்டு தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட போகிற மனுஷனை கெடுக்கணும்னு சொல்லி அங்கே போய் என்ன செய்கிறான்? ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துக்கிட்டு அவனை நான் கெடுப்பேன், அவனை நாள் பார்க்க வைப்பேன், நட்சத்திரம் பார்க்க வைப்பேன், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க வைப்பேன், விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிப்பேன், கல்லையும் மண்ணையும் வணங்க வைப்பேன். அவன் தேவனை ஆராதிக்கிறது பதிலாக என்ன ஆராதிப்பான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சரியா? சரி, முடிவு பண்ணிட்டான். அப்படி முடிவு பண்ணி அவன் ஹெட் குவார்ட்டர்ஸில் மேலே 2வது வானத்தில் அவன் இருக்கான். கிறிஸ்துவ உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 2வது வானத்திலிருந்து ஆண்டவருடைய 2வது வருகை இருக்கும், அவருடைய ரகசிய வருகை 2வது வானத்திலிருந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2வது வானத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரமாட்டார். ஆமாம், ஒரு சில மத்திய ஆகாயத்திலேருந்துன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது வசனம் கூட நம்ம 1 தேசம் வைக்கிற 4:15-16 நம்ம வாசிக்கிறப்ப கேட்டோம்னா அதில் வானங்களின் வழி. அது வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்கி வருவார்னு இருக்குது. நிச்சயமாக அவர் 2வது வருகையில் அவர் பூமிக்கு வரமாட்டார். அவர் எங்கே வருவார்? பரலோகத்திலிருந்து இறங்கி 3வது வானத்துக்கு வருவார். 1 தெசலோனிக்கேயர் நீங்கள் வாசிங்க. இதில் வானங்கள்னு இருக்குது, ஆனால் 3வது வானத்துக்கு வருவார் அப்படிங்கிறது 1 தெசலோனிக்கேயர் 1:10 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும்
இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அது ரெண்டாவது வருகைக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். அது எங்கேருந்து வராது? பரலோகத்திலிருந்து வருகிறார். பரலோகத்திலிருந்து வருகிறார்னு முதல். அதனால் இந்த 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வானங்கள்ங்கிறது தவறான மொழிபெயர்ப்பாக அதில் விழுந்துருச்சு. சரி. அதனால் பரலோகத்திலிருந்து தான் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் எங்கேயும் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கள் வானத்தில் இருக்காது. 2வது வானத்தில் யார் இருக்கா? கள்ளத்திற்கதேசி பிசாசுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது. அதனால் 2வது வானத்திலேருந்து அவர் வரமாட்டார். பரலோகத்திலிருந்து இறங்கி 3வது வானத்துக்கு வருவார். அது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா கிறிஸ்தவத்தில் தவறான ஒரு உபதேசம் இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. 2ஆம் வானத்திலிருந்து வருவார், மத்திய ஆகாயத்திலிருந்து வருவார்னு கிடையாது. அவர் பூமிக்கு வரமாட்டார். அவர் என்ன தரிசனமாவார். எங்கே தரிசனமாவார்னா பரலோகத்திலிருந்து இறங்கி 3ஆம் வானத்தில் வந்து 2வது வானத்துக்கு வர முடியாது. அங்கே யார் இருக்கா? சாஸ்திரம். அதாவது 3வது வானம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது எங்கே இருக்குது? 3 வானங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாட்சி பார்க்கும் பொழுது என்ன பவுல் வந்து தன் சொல்கிறான். அங்கே ஒரு மனுஷனை அறிவேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்போ இருந்தானோ தெரியாது. மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை பேச கேட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். புரியுதா? இப்போ 3வது வானங்கிறது இருக்குது. இதுக்கு மேலே தான் முன்னதான் பரலோகம் இருக்குது. அப்போ தேவன் வந்து 3வது வானத்தில் இல்லை. அங்கே மனுஷர் பேசப்படாத பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறாங்க 3வது வானத்தில். 2வது வானத்தில் பரிசுத்தவான்கள் இருக்க முடியாது. ஆனால் அது பிசாசுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ 3வது வானத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் அங்கே இருக்காங்க. அதனால் அந்த 3வது வானத்துக்கு தான் பரலோகத்திலிருந்து இறங்கி 3வது வானத்துக்கு தான் வருவார். அது யார் வருவார்னா, பவுல் 3 மிஷனரி பயணங்கள் போகிறான். அந்த 3வது பயணங்கள் முடிச்சுட்டு மறுபடியும் அவன் எருசலேமுக்கு போவான். அதை வாசிங்க. கலாத்தியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர தான் யாரையும் பார்க்கல. 14 நாட்கள் யார்கிட்ட தங்கியிருந்தான்? பேதுரு வீட்டில் தங்கியிருந்தான். அப்போ பேதுரு என்ன சொல்கிறான்? அவன் கண்ட தரிசனத்தை பவுல்கிட்ட சொல்கிறான். அதைத்தான் பவுல் வந்து என்ன செய்கிறாப்புல 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்கிறப்ப ஒரு பரிசுத்தவானை கண்டேன். அவன் சரீரத்தை தானே சரீரத்தை புறமே தான் தெரியாதுன்னு அவன் பேதுரு சொன்னதை இவன் சொல்கிறான். பவுல் வந்து எங்கே போகல? 3வது வானத்துக்கு போகல. போனது பேதுரு. சரி, தெய்வம் தான் எல்லாத்தையும் அரசாட்சி பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கிறப்ப தெய்வத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு யோவான் 1 சொல்லப்பட்டிருக்குல்ல. அது மாதிரி நம்ம தெய்வனை ஒருவனு ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்கிறப்ப இவன் எப்படி அரசாட்சி பண்ணுவான்னு கேட்குறீங்கன்னா, இவன் இப்படி 3 ஆள் தொட்டுங்கிறதுனால பொய்யான காரியங்களை செய்வதற்கு ஆறாம் ஏவாளை வஞ்சித்ததுனால அவனுடைய ஆட்சி பறி போயிடுச்சு. அப்போ இந்த ஆட்சி பறி போனதுனால இவன் என்ன செஞ்சிட்டான்? ஆதாமை எப்படி சோதித்தானோ அதே மாதிரி மனுக்குலத்தை மீட்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உலகத்தில் மனுக்குலத்தின் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அதை நம்ம விசுவாசிக்கிறப்ப அவர் நமக்கு ரத்தத்தினால நம்மளை கரையேற்று கொள்ளப்பட்டிருக்கார். நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அவர் தெய்வம், மனுஷகுமாரன் அந்த உலகத்தில் வந்தார். அவரையும் என்ன செஞ்சான்? பிசாசு
சோதித்தான். ஆமாம் பிரதர், பார்க்குறோம். வசனத்தை வாசிங்க. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து இயேசுவினிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. சோதனைக்காரன் அவனுக்கு பேர் யார்? கள்ளத்திற்கு பேர் சோதனைக்காரன். வசந்த் என்ன செய்கிறான்? சோதிக்கும்படி இயேசுக்கிட்ட சொல்கிறான். அப்போ சோதனைக்காரங்கிறவன் யார்? கள்ளத்தீர்க்கதரிசி. அடுத்தபடியாக வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். அப்பொழுது முதல்ல சோதனைக்காரன், ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு பிசாசு. புரியுதா? 3 ஆள் தத்துவம் சொல்கிறல. அவன் சோதனைக்காரங்கிறவன் கள்ளத்திலேசி, பிசாசுங்கிறவன் அந்தி கிறிஸ்து. அடுத்தது வாசி. மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே. சோதனைக்காரன் பிசாசு சாத்தான். புரியுதா? சாத்தாங்கிறவன் பிதாவுக்கு நேர் எதிரி. பிதா ஒருவருக்கே ஆராதனை எழுதப்பட்டிருக்கு. புரியுதா? அது வலு சர்ப்பம். அந்தி கிறிஸ்துங்கிறது பிசாசு. ஆமாம், பிசாசுங்கிறது அந்தி கிறிஸ்து. இயேசுவுக்கு நேர் ஆப்போசிட்டாக கிரியை செய்கிறவன். கள்ளத்தீர்க்கதரிசிங்கிறவன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக வசனத்தை புரட்டி கிரட்டிலாம் பண்ணி வேலை செய்கிறவன் கள்ளத்தீர்க்கதரிசி. அதனால் 3 பேரும் இந்த உலகத்தில் தனித்தனியாக என்ன செய்கிறாங்க? மனுஷனுடைய உயிரை வாங்கிறத விட அவங்களுக்கு முக்கியம் பாவம் செய்ய வைக்கணும். மனிதர்களை தேவனிடத்திலிருந்து தூரமாக பிரிக்கணும். தெய்வத்தை தேடக்கூடாது. கிறிஸ்தவனா வாழ்ந்துக்க. பெந்தோகோஸ்தே கோயிலுக்கு போ. இன்னும் என்னென்ன சர்ச் இருக்கோ எல்லாத்துக்கும் நீ கிறிஸ்தவனா போ. ஆனால் வேதத்தை மட்டும் திறந்து வாசிக்கார். புரியுதா? அவரை சோதிக்கிறப்ப தேவன் எதை கொண்டு ஜெயித்தார்? வசனத்தை கொண்டு தான் ஜெயித்தார். வசனத்தை சொன்ன புஸ்தகம் சொல்லி எழுதியிருக்குன்னு சொல்லி வசனத்தை கொண்டு ஜெயித்தார். ஆகையினால் இன்றைக்கி இந்த உலகத்தில் ரொம்ப பேர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த எப்படி ஜெயம் கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியாமல் நிறையா பாவத்தில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால் நம்ம வசனத்தை ஆராய்ந்து பார்த்து தியானம் பண்ணி மனசுக்குள்ளார வச்சிருக்கிறப்ப பாவ இச்சையான காரியங்கள் வருகின்ற பொழுது இந்த வசனம் மேற்கொண்டு நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும். இந்த காரியத்தை நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். ஆகையினால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஆகையினால் பாவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் வசனம் ஒன்று தான். வசனத்தை என்ன செய்யணும்? ஆராயணும், தியானம் பண்ணணும். அதை நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் வச்சுக்கணும். அப்படியா? இதில் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவன் அந்தி கிறிஸ்து. இயேசு தான் நம்முடைய பாவங்களுக்காக ஏசாயா 53 என் ஆத்மாவை மரணத்திலே ஊற்றினேன் என்று சொல்கிறார். அப்போ ஆத்மாவுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவன் அந்தி கிறிஸ்து. ஆவிக்கு விரோதமாக கிரியை செய்கிறவன் கள்ளத்தீர்க்கதரிசி. நம்முடைய சொல்லு, இதை பொய் சொல்கிறது, கூட்டி பேசுறது, குறைச்சி பேசுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பேசி
பொய் சொல்லி வாயின் வார்த்தைகளால் செய்கிற எல்லா பாவங்களும் கள்ளத்துக்கு வச்சு செய்ய வச்சிடறாங்க. நம்ம சரீரத்தில் செய்கிற பாவங்கள் உணர்வுகள் மூலமாக தூண்டு வரனா யார்? பலுசற்பம். அப்போ 3 பேரும் ஆவி ஆத்மா சரீரத்தோடைய மனுஷன். அப்போ ஆவியை ஒருத்தர் என்ன செய்கிறான்? பாவம் செய்ய வைக்கிறான். ஆத்மா ஒருத்தர் பாவம் செய்ய வைக்கிறான். சரீரத்தை ஒருத்தன் பாவம் செய்ய வைக்கிறான். அப்போ பிதாவாகிய தேவன் சரீரத்தை பாதுகாக்கிறவர். அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம சரீரத்தை கழுவணும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆத்மாவை பாதுகாக்கிறவர். அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஆத்மாவை பாதுகாக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய தேவன் ஆவி சில காரியத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தை கொண்டு ஆவியை பரிசுத்தப்படுத்தணும். அதனால தான் 1 Thessalonians 5:23 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி குற்றமற்றதாக காக்கப்படலைன்னா எவ்வளோ பெரிய கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரம் 3ம் கரைதரை இல்லாமல் இருந்தால் தான் நம்ம பரலோகம் போக முடியும். அதனால தான் மனுஷனுக்கு என்னவா உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரத்தை யார் அனுபவித்தா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் அடக்கம் நபர்கள் உயிர்த்தெழுதல் வரையிலுமே அவர் மிகவும் நொறுக்கப்பட்டார், வேதனைப்பட்டார், அடிக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார், அவமானங்கள், நிந்தைகள், இயேசுவின் மகன், இப்படிலாம் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவமானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த பதிலும் யாருக்கும் சொல்லவே இல்லை. கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வேர்வை சிந்தி கடைசியில் என்ன செய்கிறாரு? வெளியேறப்பட்ட இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆவியில் செய்கிற பாவங்களுக்காக தன்னுடைய ஆவியை கல்வாரி சிலுவையில் விட்டார். நம்முடைய சரீரத்தில் செய்த பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மீட்டு கொண்டார். நம்முடைய ஆத்மாவிலே செய்த பாவங்களுக்காக ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி ஏங்கொண்டார். ஆகையினால் இந்த தெய்வத்துவமும் இந்த பிரசாசத்துவமும் நல்லா அறிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து ஜெயங்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கும்? வேறு ஒன்றும் சந்தேகம் இல்லை சார். இதை தெளிவாக வசன ஆதாரத்தோடு சொல்லியிருக்கீங்க. சரி, ஜெபம் பண்ணி முடிப்போமா? முடிக்கலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய எங்கள் முற்பிதாக்களின் தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி இந்த நாளிலே ஆண்டவரே தூதர்களுடைய விழுகையும் பிசாசுத்துவத்தை குறித்தும் ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டியபடி நாங்கள் அறிந்து கொண்டோம். இதை ஆண்டவரே யூடியூப்பின் மூலமாக பார்க்குறவர்கள் ஆண்டவரே இதை அறிந்து கொண்டு தம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு அப்படியே வருகையிலே காணப்பட கர்த்தர் எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் இந்த வேதபாட கூட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இதுக்கு உதவியாக ஒத்தாசை இருந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியாண்ட உதவியோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.